ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டேரி சண்டைக்கு வந்திருக்கோம். ஆடு வந்து 2 வீக்ஸ் பிஃபோரே வந்திருக்கோம். ஏன்னா வந்து ரேட்லாம் எப்படி இருக்குது, ஆடுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க வந்திருக்கோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, 4 பேர் வந்திருக்காங்க. என் ஆமீர் சொல்கிறான். ஹாய் கைஸ், உங்கள் ஆடு சந்தை வந்திருக்கோம். ஆடு கொட்டையாக பார்க்க வந்திருக்கோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆடு இருக்குதோ இல்லையோ, ஃபுல்லாக வந்து மக்கள் தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கே போகாத இடத்துலலாம் இங்கே போயிட்டு இருக்கான். நான் பாருங்க, ஸ்பைடர்மேன் மாதிரி போவான். சார் இந்த பக்கம் ரிஸ்க்குடா, சொல்றது கேளுங்கடா. ரிஸ்க் சொல்றது நம்மளால இறங்க முடியாது அங்கெல்லாம். அதனால வந்து இந்த ஆட்டு சண்டை பக்கத்துல லேக் வியூ மாதிரி வச்சிருக்காங்க. வேற லெவலா இருக்கு. லேக் வியூன்னு சொன்னாலே ஏலகிரி லாக்ஸ் தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வருது. லேக் வியூன்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்களாண்ணா? எதுங்கண்ணா வாங்க? 26 வாங்கினீங்களா? பாக்கிறதுக்கு நல்லாதான் இருக்குது. என்ன வாங்கினீங்க? 25,000 ரூபா. 25,000 ரூபாய். சாரி, இந்த சீதான் இந்த அடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. என்ன இது 8,500 ரூபாவா? ஏன்னா 8,500 ரூபாய். இப்ப இந்த ரேட் சொன்னீங்கன்னா பக்கத்து எப்போ சொல்லுவீங்க? என்னடா கிட்டாகுற 27 ஒண்ணா? 27. ஒரு ஆடு வந்து 45,000 ரூபாய் சொல்றான் அவங்க. இவங்க வந்து கஸ்டமர் வந்து 35,000 ரூபான்னு கேக்குறாங்க. 30,000 ரூபாய் கேக்குறாங்க. என்னடா அவ்வளவு வேலை சொல்றாங்க? இந்த வருஷம் யாரை விட்ட போற? 2,25,000 తీసుకొస్తాను. எவ்வளவு? 30,000. எந்த ஊர்னா? சென்னை தான். என்னடா இது? ஆடுவோம்டா. कितने दांत भाई? पूरा दो कितना भाई? दो जोड़ी आता ஒரு ஆடு 38. ஏன் அவ்வளவு விலை வருது? அதெல்லாம் உங்க ஆடு தானா? அதெல்லாம் உங்க ஆடா? 48 ஆ? இன்னும் இருக்கா? இறக்குவீங்களா ஆடுலாம்? என்ன ரேட்ண்ணா இது?
என்ன ரேட்னா இது? என்ன ரேட்னா ஆகுது? 36 ஆகும் ஸ்டார்டிங். 36ன்னு வருது ஸ்டார்டிங். பூச்சா நீ வாங்குற ரேட் என்னடா இது? என்ன ரேட்னா? 112 தானா? 112 தானா? சிங்கிள் ஒன்று தான். எல்லாம் பார்க்கலாம். நான் என்ன அது? நான் எவ்வளோ ஆடு? யூடியூப் தானா? சொல்லுங்க நீ சொன்ன. அதில் 25. பக்ரீத்க்கோ இதே ரேட் இருக்குமா இல்ல? எதுனா 30 ரூபா? எல்லாமே வா சேர்த்து 33. அதான் ஒண்ணுதான். பக்ரீத் வரைக்கும் இதே ரேட்டா? அதெல்லாம் தனி ரேட்டா என்ன மேல இருக்குது? வீடியோ காசு சார் இங்க பாத்தீங்கன்னா பக்ரீத்து கிட்ட இறங்கல, அதுக்குள்ள வந்து ரேட் வந்து எக்கச்சக்கமா சொல்றாங்க. அந்த ரெண்டுலாம் தானே கொடுத்துருப்போம். ஏன் மாமா நீ வேற வந்து அந்த ரெண்டுலாம் நல்லா கொடுத்துருப்போம். நீ பாக்குறல எல்லாத்தையும் பார்த்து வர என்ன சொல்றாரு? ஒண்ணு 28 ரூபாய் ஒண்ணு. விக்கிறீங்கண்ணா? எவ்வளோ இது? 70 ரூபா ஜோடி. ஏன்னா அவ்வளோ ரேட்டு? ரொம்ப ரேட்டா இருக்கு இந்த வாட்டி. ரேட் அதிகம். விலை மும்பை இருக்கு. வீரன் மதுரை வீரனா? மதுரை வீரன். எந்த ஊர்னா கடா? சரிங்கண்ணா. ரேட் ஆகுதுன்ட்டு நீனே சேர்ந்து உச்சிட்டீங்களே, என்ன கதை? என்ன பண்றது? இப்போ ஆடு பார்த்தா நல்ல தெளிவான கடாவை பார்த்தா எப்படியும் 20 மேல இருக்குது. 20 மேலேயே இருக்குது. அது புரிய மாட்டேன் என்ன பண்ணலான்னு. 36 26 இல்லைதான் இருக்குது. அது மேல நல்ல கடை பார்த்தா 26 தான். வேற எதுவும் இல்லை. என்ன சொல்றாரு? 35ன்றாரா ஒரு ஆடு? ரெண்டு சேர்த்து 50ன்றாங்கண்ணா. எதுனா இது ரெண்டுமேவா? அது ரெண்டு மட்டும் 50. இது எவ்வளோ? இது ரெண்டு 52 சொன்னா 50 சொன்னா. இது 57 அதான் இந்த 2 57. இது 52 52 அது 50 51. எப்படி சொல்றது? இது ரெண்டுமே ஒரே ரேட்டு தானா இல்ல வேற ரேட்டா? அதுல எல்லாம் வருது ஒரு ஆடு. அது எல்லாம் வருது ஒரு ஆடு. 27 28 26. கருப்பு இதோ
என்ன இது எவ்வளோ வருது ஒன்று ஒன்று 32 நான் கொம்பு மட்டும் தானே பேசாரு நேத்திலேருந்து தீனே திங்கல எத்தனை கிலோமீட்டர் வரம் தெரியுமா அவர் உப்பிட்டு தான் பேச தெரியும் உனக்கு என்ன சொல்றாரு 26 ரூபா 26 ரூபா என்னங்க கொள்ள அடிக்கிறாங்க உடம்புலாம் இருக்கு ஐட்டமா வேண்டாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபைஸ் லாக்ஸ் தேங்க்ஸ்ரா என்ன சொல்றீங்க ஒண்ணு என்ன சொல்றீங்க 29 இது குட்டியா தான் இருக்கு ஆனா வந்து ரேட்டு மட்டும் அதிகமா சொல்றாங்க எனக்கு கதை தெரியல வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா எவ்வளோ ஆச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க 58 கேக்குறீங்களா எத்தனை 3 ஆடம் சேர்த்தா 2 ஆடா என்ன சொல்றாரு 18 பரவாயில்லையா 18 வேற லெவலா இருக்குதா இந்த மாதிரி ஆடுதான் ஒன்று வாங்கலான்னு இருந்தேன் வாங்கிட்டீங்களாண்ணா வேலைங்கண்ணா வாங்க 51 இதுவும் உதவுமா நல்லா இருக்கு ஆயிடுச்சுங்க இன்னும் இது வந்து 51 ஆச்சு எல்லாம் அது ஒன்று 35 ஒன்று வந்து ஒரு ஆடு 35 நல்லா இருக்கு பார்க்க स्लानिंग बोलो हमारा अल्लाह हम ग्रुप है बोलो स्लानिंग 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 अल्लाह हम ग्रुप है अल्लाह हम ग्रुप के पूरा फाउंडर सी बोला है भैया आए नहीं वो तो डाल लगा होगी எவ்வளோ நடந்து ஒரு ஆடு 35,000 ரூபாவா 1000 ரூபாவா நல்லா இருக்கு பார்க்கவே ஏன் இந்த ஒரு ஆடு இது நான் இதுவும் இது மாஷா அல்லாஹ் இது நல்லா இருக்கேனா
Hello everyone, this is your Harun from Oteri Reteri மண்டியிலேருந்து பேசுகிறோம். இது சுல்தான் அண்ட் சன்ஸோட கம்பெனி. அனைத்து சங்கம் இறைச்சி சங்கமோட தலைவர் சுல்தான் என்றவர் பையன் சல்மான் இவர் தான். இங்க கம்ப்ளீட்டா ஹோல்சேல் வியாபாரம் பண்றோம். மாதாவாரம்ல உள்ள மண்டியில வந்தோடனே பட்டியே எங்க பட்டி. இது இங்க வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஆடுங்க நம்ம கிட்ட இருக்கு. மேசிலேருந்து வெள்ளாடு கடாலேருந்து கோவிலுங்களுக்கு குர்பானிங்களுக்கு பக்ரீத் கடாலேருந்து எல்லாமே எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆடுங்களை நம்ம கிட்ட பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க. இது கடை சரக்கு ஓகேங்களா. நீங்க இங்க வந்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிட்டு நம்ம கிட்ட போலாம். அப்படியே உள்ள வாங்க எங்க கூட வாங்க. வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கோவில்களுக்கும் அபிஷேகமுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா. எல்லாமே கடா குட்டிங்க. நம்ம கிட்ட வந்தீங்கன்னா பக்ரீத்ல இருந்து எல்லா விசேஷங்களுக்கும் கிடைக்கும். உங்ககிட்ட நல்ல ஹோல்சேல் ரேட்ல சம்பாதிக்கலாம். பெஸ்டா குவாலிட்டியான ஆடு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு எங்களால கொடுக்க முடியும். வாங்க, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ எவ்ரிவன். ஓகேங்களா. நம்பி வாங்க, சந்தோஷமா திருப்தியோட வாங்கிட்டு போவீங்க. தேங்க்யூ. கான்டாக்ட் அஸ் ஆன் 7418531947. ஓகேங்களா. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் பிஃபோரே வந்துட்டேனா. 2 வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டே பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. இப்போவே வந்து விலைவாசி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. சொல்ல அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து எப்படி சொல்றதுன்னா ஆடு வந்து கம்மியாக தான் இருக்கு. கொம்பு மட்டும் தான் பெருசாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் அதிகமாக ரேட் சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டான ரேட் தான் தப்பான ரேட்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்களால சொல்ல முடியாது எப்படிப்பட்ட ரேட்டுன்றது. சரி ஓகே கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு பெட்டர் லாக் வரேன். பக்ரீத் டைமுக்கு பக்ரீத் பிஃபோர் வந்து லாக் வந்து பார்க்குறேன் எப்படிப்பட்ட ரேட் போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நான் பார்த்த ரேட் எல்லாமே வந்து 35 to 30 ஒரு 20 ரேஞ்ச் மேலே தான் வருது. நல்லா ஆடு வாங்கினீங்கன்னா ஒரு 30 மேலே தான் வருது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போதைக்கு இந்த ரேட்டு போகுது. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா பக்ரீத் கொஞ்சம் கிட்ட வரும்போது பக்ரீத்க்கு ஒரு வீக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. அவங்களே அதிகப்படுத்துவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல லாக்ல வந்து பார்க்குறேன். பாய்.